விட்டு மத்பிரதிஜாம் அர்த்தம் அதிகத்துவம் ஆகும். நான் செய்த பிரதிஜையை காப்பாற்றினானே பகவான். அவன் கைகூப்பி அடுத்தபடி பகவான் திரும்பி போட்டார். அதான் வீக்ஷிய மோதாத்துக்கு அபாகா சந்தோஷத்தோடு திரும்பி வந்தே கிருஷ்ணான்னு பட்டத்தை சொல்கிறார். இந்த மோதாத்த அபாகாகன்றதுனால பட்டத்தை சொல்கிறதுக்கு காரணம் பீஷ்மர் சொல்கிறார். நான் ஆயுதமில்லாத பகவானை அடிச்சிருக்கேன், கவசத்தை நான் வச்சுருக்கேன், ரத்தம் வர பானங்களை பிரயோகம் பண்ணிருக்கேன், சித்த வீக்ஷகதா. அதனால் நான் ஆத்துதாயினா ஆயுதம் இல்லாத இருக்கணும்னு யுத்தம் பண்ணவன் ஆத்துதாயி. அவனை பார்த்துருக்க வதம் பண்ணவும் சாத்திரம். வதம் பண்ணுறதுக்கு வந்தான், கைகூப்பேன் திரும்பிட்டான். சபோதுமே பகவான் அவன்தான் நிற்கிறது. அர்ஜுனுடைய தேரை தன் குடும்பமாக நினச்சி காப்பாற்றினானே. அந்த வர்ஷாதி எடுத்த கையில் கடிவாளத்தோட சாட்டையோடு இருக்கக்கூடிய பகவானிடத்தில் என் மனசு இருக்கும். ஏன் மூர்ஷோகம் காலமாகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய என் மனசு இருக்கும். ஏன் அர்ஜுனுடைய பானத்தினால ஜீவர்கள்லாம் கீழே விழுந்தபோது பகவானுடைய சுரூபத்தை தீர்த்தத்தில் பார்த்துட்டே விழுவான். வீக்ஷிய நீக்ஷிய ஹதாக கதாஸ்வரூபம். தன்னுடைய பரமாத்மாவுடைய சுரூபம் எப்படியோ அப்படியே எல்லாருக்கும் பார்த்ததாரத்தையுமே சாரூப்பிய முக்தி கிடைச்சார். எனக்கு கிடைக்காதா? அதுக்கு மேல் பகவான் அந்த ராஜசூய யாகத்தில் அக்ரவிஜை பெற்றபோது என்ன பெருமையோடு இருந்தாரோ அந்த சேவை சாதிக்கணும்னு பண்ணார். அது பகவான் அப்படியே சேவை சாதித்தார். இந்த மாதிரி மனோவாக் திருஷ்டி வச்சு மனசை வச்சு வாக்குனால் பகவானை சுத்திரம் பண்ணி கண்ணால் கண்கொண்டு பார்த்து கொண்டு பகவானத்தில் ஈடுபட்டு பகவான் தன்னுடைய அந்தஸ்வாசா தன்னுடைய சுவாசமானது அடங்க மோட்சத்தை அணித்தார். சகா அந்தஸ்வாசம். உடனே பீஷ்மருக்கு ஒன்றே கைங்கரியம் பண்ணார். ரிஷிகள்லாம் ரிஷிபிப்பருகீதான்னு சொன்னார். ரிஷிகள் சொன்னவ கிருஷ்ணா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒரு தினம் உட்கார்ந்து எல்லாரும் தரத்தே கிருஷ்ணகிருதியா எல்லாரும் சொல்லிவிட்டு அதுக்கு மேல் கிருஷ்ணனை ஹிருதயத்தில் கொண்டு தன் வீடு போனார்கள். அதாவது கிருஷ்ணன் சொல்வார் அனுகுடி வாக்கில் கண்டு கொண்டுன்னு ஒரு பாசத்து. அதுக்கு சாதாரணமாக அர்த்தம் சொல்வா கண்டு கொண்டுன்னா பார்த்து விட்டுன்னு அப்படின்னு சொல்லப்படாதுன்னு ஒரு மகான். கண்டு கண்டு அப்படின்னு பகவானை பார்த்துவிட்டா அந்த எந்த மூர்த்தியை நாம் பார்க்குறோமோ அந்த மூர்த்தியை ஹிருதயத்தில் கொண்டு வந்துடணும்னு அவர் அழகான அர்த்தம் சொல்கிறார். அதை நான் எங்கும் சொல்லுது. கிருஷ்ண ஹிருதயாகனா கிருஷ்ண ஹிருதயத்தில் தாங்கிண்டு விட்டு அதுக்கு மேல் பரமாத்மா வடிவெற்று கொண்டும் அர்ஜுனன் கூட பிடிக்க உத்தவ சாத்திக்கு சாவனவதாரம் பண்ண கௌரவ நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் உபரியிலிருந்து பகவானுடைய பெருமையை சொல்ல வேதங்கள்லாம் காட்டி கொடுக்குற முடியாத அந்த வஸ்துவை கௌரவஸ்திரிகள்லாம் காட்டி இந்த வேதந்தடினது அந்த வஸ்து இங்கே போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி பகவான் வர காலத்தில் தன்னுடைய ஊருக்கு வந்தார். துவாரகை வந்தத்தை தெரிவிக்கிறதுக்காக சங்கநாதம் பண்ணார். உடனே எல்லாரும் தன்னுடைய வீட்டிலேருந்து வந்து பகவான் நமஸ்காரம் பண்ணுறார். நதாஸ்மதே தவாங்கிரிமங்கஜம் விரிஞ்சி விரிஞ்சி சுரேந்திரவந்திதம் பராயண முக்ஷேவம் ஏக்ஷதாம்பரம் நயத்த கால பிரபவேத் பிரபு. காலச்சக்கரம் ஒரு நிமிஷத்தில் உயர்ந்த பதவியில் இருந்தவனை கீழே குடிச்சிடும், கீழே இருந்தவனே உயர்ந்த பதவியில் வைக்கிறது காலச்சக்கரம். அப்படி அந்த காலச்சக்கரம் உன் காலில் விழுந்து விட்டால் உன் கையில் இருக்குமா இல்லையோ அது மாதிரி பகவானுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தினால அவன் காலில் விழுந்தவனை அவன் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தினால கட்டம் ஏற்பான். அப்படி ஜனங்கள்லாம் பிரார்த்தனை பண்ண அந்த ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு தன்னுடைய கிரகத்துக்கு போய் அப்பா அம்மா நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய பத்திரிமார்களுக்கு சௌபாகியத்தை கொடுத்துருக்கான். பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினால ரட்சிக்கப்பட்ட குழந்தை 10 மாதம் ஆன பிறகு ஒரு நாள் பிறந்தது. ஒன்று தர்மபுத்தர் எல்லாரையும் அழைத்து ஜாதகர் மகோத்சவத்தை வெகுவாக கொண்டாடுறாங்க. அப்போ தர்மபுத்தர்கிட்ட மான்கள்லாம் சொல்கிறாங்க,
தெய்வேன பிரதிகாதேன சுக்லேசம் சாவேயுஷி ராசோபோனுகிரகாட்சாய விஷ்ணுனா பிரபு விஷ்ணுனா. இந்த இந்த விஷ்ணுஸ்நாமம் சொல்லுவாரெலாம் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். அந்த ஸ்லோகத்தை நல்லா மனசில் வாங்கிண்டா ஒரு காரியத்தை மட்டும் கவலைப்படுறான். எஸ்ய ஸ்மரணமாத்திரேன ஜனசம்சார பந்தனாத் மூச்சதே. நமஸ்தஸ்மை விஷ்ணுவே பிரபு விஷ்ணவே, ஓம் நமோ விஷ்ணுவே பிரபு விஷ்ணுவே. எல்லாரும் ரெண்டு வேகமாக சொல்லுவாள். இந்த ஸ்லோகத்தை நிறுத்தி சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை கவனித்தா மனசு வேறு எதையும் போகாது. எவனை ஸ்மரித்த மாத்திரத்தில் சகல ஜென்ம சம்சார பந்தத்திலிருந்து விடுபடணும். அப்பேற்பட்டுவான பகவான் நமஸ்கரிக்கும். இந்த பகவானுக்கு பிரபவிஷ்டமே அந்த மாதிரி பகவான் மகிமைன்னு சொல்லுவோம், நாம் சொல்லுவோம். அந்த மகிமை எல்லாத்துக்கு பகவானுக்கு ஸ்வபாவம். பகவானை ஸ்மரித்த மாத்திரத்தில் ஜென்மபந்தத்திலிருந்து விடுதலை அடையிறதுங்கிறது அவனுடைய சுபாவம். அது நமக்கு பிரபாவமாக தெரியும். ஓம் நமோ விஷ்ணுவே பிரபு விஷ்ணு விஷ்ணும் விஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபு விஷ்ணும் மகேஸ்வரம் ஸ்லோகம். பிரபு விஷ்ணுங்கிற அந்த விஷ்ணுங்கிற சபிஷத்துக்கு அர்த்தம் ஸ்வபாவம் இருக்குது. மகிமை இருக்கிறது ஸ்வபாவம் பகவான் அப்படின்னு நினச்சிருந்து ரெண்டாவது தடவை சொல்கிறது ஓம் நமோ விஷ்ணு. மகாத்மா கிருஷ்ணன் அந்த மெடிக்கல் சயின்ஸ் பண்ணி அந்த குழந்தை போயிருக்கணும். தெய்வேன அப்பிரதிகாதேன சுக்லே சம்ஸ்தாம். அதுக்கு மேலே நான் பரமாத்மாவுமே எவ்வளோ செய்தனா அதனால் போயிடுச்சு. விஷ்ணுனா ராதா, நாராயணனால் நான் கொடுக்கப்பட்டதான குழந்தை விஷ்ணுராதன் பேர் வகி அப்படின்னு சொல்கிறார் ரிஷிகள்லாம். அப்போ மகாத்மா தர்மபுத்திரர் இந்த குழந்தை எங்கள் பெரியவாள் மாதிரி இருப்பான், தன் மாதிரி இருப்பான்னு கேட்குற தான் ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிற. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் எப்பொழுதும் அவர் ரொம்ப கெட்டிக்காரர், ரொம்ப ஒழுங்கானவர். அவர் தன் பிள்ளை சொல்கிற பொழுதும் எங்கள் அப்பா எப்பேற்பட்டவர், அவர் மாதிரி இருந்தால் தேவலாம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாள் கூட தன்னை வந்து என்ன போல இருந்தால் தேவலான்னு சொல்ல மாட்டார். அந்த மாதிரி இந்த எங்கள் வம்சத்தில் எல்லாரும் மகான்கள் தான். அப்பேஷ வம்சியான் ராஜர்ஷியின் புண்ணியஸ்லோகான் மகாத்மனா அனுவர்த்திதாஸ்மிது எதுதான் சாதுவாதேன்னு அப்படின்னு விஷயங்கள்லாம். அப்பா ஒரு குணம் இருந்தால் உலகமே கொண்டாடுறது. உன் பெயர்னுட்ட இந்த பரீட்சை அந்த குழந்தைன்ட்ட உலகத்தில் உள்ள எல்லா குணங்களும் ஒருங்கே அமைந்திருக்கு. நன்னா கவனிக்கணும். பாகவதம் கட்ட யாருக்கு மோட்சம் கிடைக்கும்? இந்த பாகவதம் கட்டு தான் ஒரு ஐட்டமாக நடிச்சுங்க எங்கள் ஆட்டமாக நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்று மனப்பணம் இருக்குந்தா அவனுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்காது. அந்த பெருமந்தூரத்துறை அதோடு இருக்கும். நம்ம ஆற்றுல பாகவம் தானே சொல்லுவாள், அதுதான் கூப்பிடுவாள் அப்படின்னு ஒரு பேருக்காக அந்த பாகவத்தில் எப்படி ஈடுபட்டிருந்தான்னா அவனுக்கு வரும். யார் அந்த பாகவதத்தை கேட்டு மோட்சம் அடைய முடியும்? பரீட்சித் மாதிரி உலகத்தில் குணங்கள்லாம் அமைஞ்சிருக்கும். அப்படி கருணை முதலில் ஒரு அத்தியாயத்தில் பாதி அத்தியாயம் வர்ணிக்கிற பார்த்த பிரஜாபதி உலகத்தில் எந்தெந்த மகான்களுக்கு என்னென்ன நல்ல குணங்கள் இருந்தோ அதெல்லாம் இந்த குழந்தைகிட்ட இதை கேட்கவும் எல்லாருக்கும். அதாவது ஜாதக பலம் சொல்கிற போது ஜோசியர் எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்று இருக்கிற போது என்ன சொல்ல அந்த டைம் டாகணும் அப்படின்னு ஒன்று எனக்கு கஷ்டம் வரும். அது மாதிரி சொல்கிறா விஷயங்கள்லாம் மூணு மகிழ்ச்சியான வியாசபுத்திரான சுகாச்சாரியாருக்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சு மோட்சம் நடைபெறான். ஆத்மயாசாத்மியா தன்னுடைய முனை வியாசத்வாசம் தன்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரியும். நாமெல்லாம் நம்மளுடைய ஸ்வரூபம்னா வெளிப்படையாக இருக்கக்கூடிய சரீரம், அதை வச்சுக்கிட்டு நான் இந்த நான் தான் இதுதான் அப்படி இதெல்லாம் ஸ்வரூபம் இல்லைன்னு காமிக்கிறார் மகாத்மா அந்த வேதாந்தத்தில். அந்த மாதிரி தன்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் இப்போ உறவை பற்றி பேசிட்டு ஜென்மாவை கெடுத்துக்கிறோம். மகானான் ரமணர் தான் யாருன்னு நான் யார் அப்படின்னு கேட்டுட்டார். அந்த கேள்விக்கு பதில் அவருக்கு கொஞ்சம் நாளில் வந்தது. அப்புறம் மகானாக இருந்தது உத்தம கதை அடைஞ்சார். அந்த
உத்தமமான ஞானத்தை அடையிறதுக்காக, தன்னுடைய சுரூபத்தை அடையிறதுக்காக வியாசபுத்திரான சுகாச்சாரியார்கிட்ட கேட்டு மோட்சம் அடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குழந்தை கர்ப்பத்தை பரமாத்மாவை பார்த்ததுனால யாரை பார்த்தாலும் உன்னிப்பாக பார்க்கும். இதை கிருஷ்ணமாக இருக்கானா பார்க்கும். யார் மாமாவோ அத்தையோ பாட்டியோ பார்த்தா கவனித்து பார்க்கும். கவனித்து பார்த்ததுனால பரீட்சித்துன்னு பேர் இருக்கு, கர்ப்பத்திட்டம் வந்து. அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், பாகவதம் கட்டு அதை முடி இருக்கணும். பாகவதம் கட்ட பொழுது அந்த நாள் நம்ம மனசு எப்படி இருந்தது சாந்தியாக இருக்கும். அது எப்போதும் இருக்கணும்னா எப்போதும் பாகவதம் சதா சேவியா சாதேவியா அப்படின்னு ஸ்லோகத்தை மட்டும் சொல்ல சேவிக்கணும். சதா சேவியா. அதான் ஒருத்தர் கீதையை படிக்கணும்னு ஆசைப்பட்டார். படிங்களேன் என்ன, அதை படித்தாக்கா கீதை படிக்கிறேன்னு அகங்காரம் வந்துட்டான்னு சிரிச்சுக்கினேன். அது மகான்களுடைய சங்கம் இருக்கிற போது நான்கிறது வராது. அந்த மாதிரி நாம் எல்லோரும் கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பா. ஆனால் பாராயணம் பண்ணுறேன் இவ்வளோ பண்ணுறேங்கிற அகங்காரம் இல்லாமல் இருக்கணும்னு இந்த குழந்தை சொல்கிற பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. அது லௌகீகத்தில் பழகின்னு லௌகீகத்தை வெறுக்கிறதுங்கிறது ரொம்ப சமம். அந்த அனுகிரகம் வந்து மகான்கள் அனுகிரகம் அந்த மாதிரி அனுப்பிக்கணும். எவர்கள்லாம் பாகவதம் படித்த பொழுது 7 நாள் நாம் எப்படி இருந்தோம், அதுக்கு மற்ற நாள் எப்படி இருக்கும் அப்படி செலுத்தி பார்க்குறானே அவங்க தான் பாகவதம் கேட்ட புண்ணியம் அப்படின்னு சொல்லி இப்போ ரிஷிகள்லாம் சம்மானம் வாங்கிட்டு வா ஆற்றுக்கு போட்டார். அதுக்கு மேலே விதுரர் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் விட்டு புறப்பட்டு மைத்ரேயர் மகர்ஷியிட்ட உத்தமமான 3ஆம் ஸ்கந்தம் 4ஆம் ஸ்கந்தம் இருக்கிற இந்த பாகவதத்தில் உள்ள கதைகளை கேட்டு பக்தி அபாரமாக வந்து தேபியஸ்து அபராம். பாக்கி கேள்விகளை கேட்டுக்கின்ற அதுக்கு பதில் எல்லா 8 ஸ்கந்தம், அதுக்கு மேலே 4, 8, 12 அந்த 8 ஸ்கந்தம் கேட்காம வந்துட்டார். அதாவது பகவானுடைய கருணை இப்படி இருக்கும்பொழுது அந்த அண்ணா இப்படி மோசமாக இருக்காரே அவரை காப்பாற்றணும்னு ஆசை வந்து விதருக்கு. அதாவது மகான்களுடைய அனுகிரகம் இருந்தால் நமக்கு மோட்சம் ஏற்படுங்கிறதுக்காக ஒரு பையன் நமக்கு கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்குது. நம்மகிட்ட மகான் நம்ம இடத்துல பிரியம் வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லுவன் இருக்குது. அது தான் விதரம் மகாத்மான விதர் அண்ணா வந்து விதராஷ்டிரன் இப்படி வைராக்கியம் இல்லாமல் போனா போகிறாருன்னு நினச்சி அவருக்கு உபதேசம் பண்ணி வைராக்கியத்தை கொடுத்து அவர் மோட்சத்தை அடையத்துக்காக வந்திருக்கார். அதுக்கு மேல் ஒரு நாளைக்கு கூப்பிட்டார் திருதாட்டரை. அண்ணா, எவாளுடைய வீட்டில் அக்னி வச்சுமோ, எவாளுடைய ஆகாரத்தில் விஷம் கொடுத்துமோ, எவாளுடைய தர்மத்தை நடு சபையில் அவமானப்படுத்த நிறுத்தமோ, எவாளுடைய சொத்தை அபகரிச்சோமோ அவள் கொடுத்த அன்னத்தினால உயிரை வச்சுக்கோமா அப்படின்னு. அக்னி நிசஷ்டா தத்தஸ்ட கரஹ தாராஷ்ட தூஷிதாக கிருதம் க்ஷேத்திரம் தனம் ஏஷாம் தத்தத்தை அது பிக்கிறது. அந்த ஆகாரத்தை கொண்டு உயிர் வாழுமா. அதோடு கூட மனுஷன் ஜனங்கள் நமக்கெல்லாம் நீ மனுஷனான்னு கேட்டால் கோபம் வந்துடும், மனுஷனாக இருக்க மாட்டான். ஆனால் மனுஷத்தை ஞாபகப்படுத்துகிறாங்க, நான் மனுஷன் ஏன் எப்படி சொல்வேன் அப்படின்னு கோபம். அதுக்காக ஒரு வார்த்தை கொடுத்தார் விதுரர். எஸ்வகாத் பரதோவேகா யாதன் வேதாத்மவான் ஹிருதிகித்வா ஹரிம் கேகாத் பிரபஜேத் சரணம். எவன் மனுஷன் தெரியுமா, தானாகவோ பேரருள் விவசானியோ வைராக்கியம் வந்து பகவான் ஹிருதத்தை நிறுத்தி கொண்டு வீட்டை விட்டு புறப்படானே அவன்தான் மனுஷன்னார். உடனே விராட்டர் புறப்பட்டார். ஆத்தப்பட்டு மகாத்மாவான இந்த ஆந்தாரி உயர்ந்த பதிவர்தன் அவனும் கூடப்பட்டான். 2 பேரும் கங்கையானது சப்தஸ்ரீகளுக்கு அனுஷ்டானத்துக்காக 7 பிரிவாக அந்த இடத்துக்கு வந்தார். 5 நாளில் பரமாத்மாவை தியானம் பண்ணி மோட்சம் அடைஞ்சிட்டார் விதரர். விதராட்டர் 5 நாளில் மோட்சம். அதனால் இதெல்லாம் கணக்கில் யார் புண்ணியத்தை யார் கண்டதுன்னு பட்டத்தை அடிக்கிற விஷயம். அதனால் மற்றவங்களை பற்றி வம்பளக்காமல் தன்னுடைய மனசு அகங்காரத்தை தான்
மமத்தை விட்டுதான்னு பார்த்துக்கிண்டு போனால் தான் நான் திருதராஷ்டிரர் முக்தி அடைஞ்சுட்டார். மகாத்மா தர்மபுத்திரன் அர்ஜுன் துவாரகைக்கு போனேன் திரும்பி அவள் ஏன்னு பேசின்னுருக்கிற பொழுது அர்ஜுன் பரம தாபத்தோடு கூட கிளானியோடு வந்தான். அவனை கேட்கிறார் மகாத்மா, அதிக நாள் பந்துக்குள்ளே கிரகத்தில் தங்கினதுனால உன்னை மரியாதை பண்ணியா, அதனால வருத்தப்படுறியா, உன்னுடைய உயிருக்கு உயிராக வச்சிருந்த ஒரு மனுஷனிடத்தில் அவன் காலமாற்றான வருத்தப்படுறியா, இதனால கலக்கம் முகத்தில் வாட்டம். அதுக்கு மேலே அர்ஜுன் சமாளிச்சுக்கொண்டு தன்னுடைய துக்கத்தெல்லாம் அடக்கின்னு அண்ணா கேட்கறது பதில் சொல்லணும். அதுக்காக வஞ்சிதோகம் மகாராஜ ஹரிணா பந்துரூபிணா ஏனமே அபகிருதம் செய்தா தேவ விஸ்மாபனம் மகது. அண்ணா, பரமாத்மா கிருஷ்ணன் விட்டு புரிஞ்சேன், என்ன பகவான் கைவிட்டு போயிட்டான். அவனுடைய அனுகிரகம் இருந்ததுனால இது பரியந்தம் தேவதைகளும் ஆச்சரியப்படக்கூடிய என் வீரியம் இருந்தது. எப்படி ராஜாவுக்கு உயிர் பிரிந்த பிறகு ராஜ சரீரம் சொல்வாளோ அதை வேறு பெயரிட்டு அழைப்பார்கள். அந்த மாதிரி என்னுடைய சரீரத்துக்கு உயிர் இல்லாத மாதிரி இவனுடைய அனுகிரகத்தினால சுயமர திரௌபதி சுயமரத்தில் மத்ஸ்யந்திரம் பேதமன்னும் இவனுடைய அனுகிரகத்தினால திரௌபதி தேவி நமக்கு பிராப்தமாச்சாம் ஆச்சோம். அப்பேற்பட்ட பகவான் வைகுண்டம் போயிட்டார். எவனுடைய அனுகிரகத்தினால் காண்டமனத்தை அக்னி கொடுத்தேனோ அந்த பகவான் வைகுண்டம் போயிட்டான். எவனுடைய அனுகிரகத்தினால ஜராசந்தனை பீமசேனன் நிகிரம் பண்ணானோ அந்த பகவான் வைகுண்டம் போயிட்டான். இந்த பகவான் அனுகிரகத்தினால துர்வாசனுடைய சாபத்தில் விழாமல் நாம் மீண்டோமோ அந்த பகவான் ஒரு கீரையும் ஒரு புத்தியும் அமுது பண்ண கண்ட பரமாத்மா வைகுண்டம் போயிட்டான். இந்த பகவானுடைய கருணையினால பரமேஸ்வரன் வேடுவ ரூபத்தை வேடுவ ஸ்திரீயாக பார்வதி இருக்க என்னுடைய அடியெல்லாம் பொறுத்து கொண்டு என்னை கொண்டாடி எனக்கு பாதமாஸ்திரம் பண்ணானோ அனுகிரகம் பண்ணானோ அந்த பகவான் வைகுண்டம் போயிட்டான். இந்த பகவானுடைய கருணையினால 100 அஸ்வமேத யாகம் பண்ணாதான் இந்திரயாகம் இந்திர பதவி. அந்த இந்திர பதவிக்கு 1 அஸ்வமேதம் பண்ணாத நான் நிமிஷத்தில் போயிட்டேன். அது மட்டுமா, அந்த ஆசனத்தை உட்காண்டேன். அது மட்டுமா, நிவாதக்க வச்சாலும் அசுரா நிற்கிறோம்னா தேவதைகள் என்னை பிரார்த்தித்தா. நான் ஒரு மனுஷன், என்னை தேவதைகள் நமஸ்காரம் பண்ணாலே அது காரணம் கிருஷ்ணன் தான். அந்த நிவாதக்க வச்சாங்கன்னா 60 அசுரர்கள் அவர்கள் நிற்கும்போது அவன் அந்த பரமாத்மா. இந்த பகவானுக்குனால இந்த யுத்தத்தில் ஏற்பட்ட அஸ்திரங்கள்லாம் என்னை தாக்காமல் அதுக்கு உபானால் பிரகலாதனை காப்பாற்றின மாதிரி இந்த ஹிருதாசம் இவாசுராடி. ஒவ்வொரு அஸ்திரமும் எவ்வளவு கடுமையானது, அந்த அஸ்திரம் என் மேலே படாமல் பண்ணாங்க. கர்ணன் போட்ட அஸ்திரம் 5 அங்குலம் தேர் கீழே போய் என்னை பண்ணி என்னை காப்பாற்றினான். அப்புறம் நாராயணாஸ்திரம் போட்டபோது தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கொண்டு பகவான் காப்பாற்றினான். ஜெயதிரவதத்து போது எவ்வளவு கஷ்டம், அந்த வியூகத்தை பிடித்து பேத்துன்னு வரும்போது குதிரைகள்லாம் நாக்கத்தை ரொம்ப ரொம்ப தீட்சமே இல்லை. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், உடனே நாராயண வாரணாஸ்திரத்தை போட்டு தீர்த்தம் வளர்க்கிறான். அர்ஜுனன் தேர் விட்டு கீழே இறங்கி இருக்க பகவான் குதிரைகளுக்கு குளிப்பாட்டி அதை தீர்த்தம் அப்படி வச்சு இந்த கதையை சஞ்சயன் திருதராஷ்டிரருக்கு சொல்ல முடியாது ஏற்பாடு பண்ணியிருக்கார் மகான் வியாசாச்சரியம். அந்த சஞ்சயன் சொல்கிற பொழுது பறந்து திருதராஷ்டிரர் கண்ணில்லாத என்ன அபிமானம் இருக்கும். புத்திராபிமானம்னா என்ன பண்ணுங்கிறத கண்ணில்லா போதும் பண்ணார். கண்ணோட பார்த்துன்னு இருக்க வாழலாம் எவ்வளோ அபிமானம் வச்சுருக்காங்கிறது ஆச்சரியப்படுறார். கண்ணால் பார்க்கலவான் அவன் ஆடுறான்னு கஷ்டப்படுறான். அந்த வேகத்தினால என்ன அர்ஜுன் கேள்தான் இருக்கான், அவனை 4 பேராக சூழ்ந்துண்டு அவனை அமைக்கப்படாதா அப்படின்னு. உமக்கு எண்ணம், உம்மை சேர்ந்த எல்லாருக்கும் எண்ணம் தான், பகவானுக்கு லீலா. பகவான் கிருஷ்ணன் அந்த மாம் சாந்தமாகம் அறையோடு சினோபிவிட்டு
அதுக்கு மேலே எந்த பகவானை எல்லாரும் மோட்சத்துக்கு ஆபச்சிக்கிறாள், அவனை தேரை போட்டுட்டியாமே, அவனை பரலியாக பேசுவேன், என்ன நீ ரொம்ப சத்தியம் இல்லையா அப்படின்னு பேசுவான். இப்படிதான் என்னுடைய குற்றம் அனைத்தையும் பொறுத்து கொண்டு என்னை காப்பாற்றினான். அதுக்கு பிறகு பகவான் வைகுண்டாரோணம் பண்ண பிறகு அவனுடைய தர்மத்தை அழைச்சின பொழுது இடையில கையில் நான் அபச்சயம் அடைந்து வந்தேன். தர்மபுத்திரன் தேர் இல்லாமல் கொடுத்தால் அது பானங்கள் இல்லையா, அது அபஜம் ஒன்றியா தத்வை தனு தைடவா சரசோஸ்தே. அப்போ அண்ணா அதே தேர் தான், அதே பானங்கள், அதே கவச்சம், அதான் பகவான் அனுகிரகம் இல்லை. இப்போ அதனால் அபஜயம் பகவான் அனுகிரகம் இருக்கும்போது இதை தெரிஞ்சுட்டா யாரும் எதை கண்டும் வருத்தப்படணும். நல்லா அருமையாக சங்கீதம் அபியாசம் பண்ணியிருக்கான். இங்கே பார்த்தனும் அவனை கொண்டரா ஜனலாம் அவனை பற்றி எழுதுறாரு. அந்த வித்வான் பகவான் அபிப்பிராயம் இல்லைன்னா ஒன்றும் இடப்படலை அப்படிம்பா. காரணம் என்ன? பகவானுடைய அனுக்கிரகம். அப்படிங்கிறது பகவானை புரிஞ்சுக்கணும். இந்த கதை கேட்டால் அர்ஜுனனுக்கு தேவதைகளுக்கு ஜெயிக்க முடியாத ஒரு சக்தி இருக்கணும். அந்த சக்தி இல்லாமல் இடையன்களில் அவர் அவதியம் அடைந்தார். அது மாதிரி இப்போ பகவானுடைய அபிப்பிராயம் இல்லை. நம்முடைய சங்கீத கச்சேரின்னா எல்லாரும் ரசிப்பார், அப்படியே தன்னை மறந்துருப்பார். அப்பேற்பட்ட இந்த சங்கீதம் இன்றைக்கி இருப்பதில்லைன்னா பகவானுடைய அபிப்பிராயம் இல்லை. இந்த வருஷம் சங்கீதத்தை ஜனங்களுக்கெல்லாம் உபயோகப்படுத்தணும். அந்த ரிசப்ஷன் கச்சேரிலாம் போயிடணும். அவள் வந்து சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு உடனே அந்த சேரை நகர்த்திக்கொண்டு வேகமாக போடும். அருமையான சங்கதி போட்டுக்கொண்டு பாடுவன். அதுக்கு அரசிக்கனாக அந்த சேரை இருக்கிற போது சத்தம் வருவேன், அந்த சத்தத்தை கட்டு ரசிக்காது. அந்த மாதிரி அருமையான கீர்த்தனைகள்லாம் அதுக்கு தியாகபர்மத்துக்கும் உற்சாகத்திற்கும் இன்சல்ட்டாக பாடின ஒன்றியே 10 காசுக்காக. இந்த கச்சேரி வந்து பகவானுக்காக தான் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு மகான் இருந்தார் இல்லையோ, அதுக்காக உற்சவமே கொண்டாட பார்த்து குருவாயில். அந்த மாதிரி அந்த இனிமேல் தனக்கு வரக்கூடிய பணத்தை குருவாயூர் கொடுக்குறேன்னு சொன்னார். அவருடைய காலத்தில் அவ்வளவு ரூபாய் இல்லை, 3000 4000 தான் உதாயஸ்தனம் வரைக்கும். இப்போ எத்தனையோ ரூபா, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. அது 1995 இப்போ 2005 வந்து உதயாஸ்தமம் பூஜை அப்படின்னு ரூபாயும் அதிகம். அப்படியெல்லாம் உதயாஸ்தமம் பூஜை பண்ணார் ஒரு மகான். தன்னுடைய கச்சேரியில் வரக்கூடிய ரூபாயை சுவாமிக்கே கொடுக்கணும். அந்த மாதிரி திருத்திக்கணும். திருத்திக்காமல் ஜனங்கள் இப்போல்லாம் துக்குடா பாடினா ரசிக்கிறா அப்படின்ட்டு துக்குடா பாடினா இவர் துக்குடாவையும் அடிக்கடி பாடினால்தான் ரசிக்கும். அதுவும் இல்லாமல் மாற்றினதுனால இவளும் கேட்க மாட்டாங்கன்னா அவளும் கேட்க மாட்டாங்க. அதனால் ஒருத்தருக்கு ரசமெல்லாம் போடுவார். ப்ரெஸ்டேஷனில் லைஃப் போடும். ப்ரெஸ்டேஷன் இல்லாமல் இருக்கும். பகவத் அபிப்பிராயம் இல்லை, நாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணல இத்தனை நாள், அதனால் கஷ்டம் பகவான் அர்ப்பணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவும் வந்து அர்ஜுன் பகவானுடைய சரணத்தை தியானம் பண்ணுறதுனால அந்த திருவடியை நினைச்சுக்கொண்டே பகவானை பேசுறதுனால சாந்தாசி விமலாம், சாந்தமாகிடுச்சு மனசு. இந்த கீதையை மறந்துருந்தால் சங்கிராமூர்த்தி யுத்தரங்கத்தில் உபதேசம் பண்ண அந்த கீதையை மறந்து விட்டான். நாளோட காலகர்ம தமோருத்தம் புனகா அத்தியமத்து. காலத்தாலையும் தன்னுடைய காரியங்களாலையும் தானாக அறிந்து படிந்த அந்த கீதையை ஞாபகப்படுத்தி சமன். இவ்வளோ தூரம் அர்ஜுனன் பகவானை பற்றி பேசினான். கீதையை ஞாபகப்படுத்திக்கொண்டு ஞானம் வந்தது. புண்ணியவதியான குந்தி இவளும் கேட்ட அளவுலேயே மோட்சம். ஏதாவது இதை கேட்டு மகாத்மா பகவதி அதோக்ஷதே நிவேசித ஆத்மா வராது புத்தி மோட்சம் நினைச்சிட்டார். அதுக்கு பிறகு தர்மபுத்திரன் இந்த கலியை வியாபிக்கிறத பார்த்தார். தன் ஊருக்கு வந்தது, தன் வீட்டுக்கு வந்தது, தன் தம்பிமார்களுக்கு வந்தது, தனக்கே வந்துட்டான். இந்த மாதிரி முதல்ல இந்த அடிக்கடி இந்த பயப்படம் எல்லா சாதுக்கள்லாம் உலகம் இதை பற்றி பேசிட்டு இருக்கக்கூடாது, நம்மையே பிடிச்சா என்ன பண்ணுறதுன்னு பயப்படணும்.
அந்த பயப்படுறது யாருக்கு? இந்த கர்மானுஷ்டானம் பண்ணி அதை ஸ்ரத்தையோடவா மகாத்மாக்கள் அந்த பயப்படுவா. எங்கள் அப்பாட்ட தான் இருக்குங்கப்ப இந்த தர்மபுத்திர